قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அனைத்து புகழும் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து ரட்சித்து கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக்கியவனாக அவனது ஸலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம தோழர்கள் தாபிஉகள் தபா தாபிஉகள் இமாம்கள் அதுபோன்று புண்ணியமிக்க இந்த ஜும்ஆவினுடைய மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்குரிய வாய்ப்பினை நமக்கு அளிப்பானாக. அதே போன்று நாளை மறுமையிலே அவனுடைய அந்த மஹ்ஷர் என்கிற மைதானத்தில் இறைவனின் நீதிமன்றத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு நிறுத்தப்படக்கூடிய வேளையில், விசாரணை செய்யப்படக்கூடிய வேளையில் அவனுடைய முழு திருப்தியையும் பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உருவாக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், வெற்றியாளர்களாக வேண்டும் என்கிற மகத்தானதொரு வசியத்தினை உபதேசத்தினை உங்கள் முன் வைத்து ஜும்ஆவினுடைய முதல் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்தவன், அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன்.
அவனைத்தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களும் துதித்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய அருளினால்தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயங்களும், அது மனிதனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், மீனினங்களாக இருக்கட்டும், எங்கும் வாழக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் கூட இறைவனுடைய மகத்தான அருளை பெற்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன்தான் ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றையும் ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு. அப்பேற்பட்ட அந்த ரப்புல் ஆலமீன் மனித படைப்பான நம்மை படைத்து அவனுடைய மகத்தான அருட்கொடைகளை நம்மீது சொரிந்து அவனை இந்த உலகத்தில் மிக முக்கியமாக இந்த மனித படைப்பினை ஒரு மகத்தான படைப்பாக தேர்ந்தெடுத்து அனைத்து வஸ்துக்களையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பினை கொடுத்து அந்த மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், படைத்த இறைவன் அவன் மகத்தானவன், அவன் மகத்தான சக்திக்குரியவன், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் ராசிக், நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவன் என்கிற அடிப்படையிலே அல்லாஹுவுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு நிறையவே முன்மாதிரிகள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மனிதனுக்கு ராசிக்காக இருக்கக்கூடிய படைத்த இறைவன் ஒரு ரிசுக்கை வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த ரிசுக்கை மனிதன் உட்கொண்டு விட்டால் அல்லாஹ் அவனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை பற்றி நமக்கு அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி, இன்னல்லாஹ லயர்லா அனில் அப்தி அன் யஅகுலல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா அவ் யஷ்ரப ஷர்பத ஃபயஹ்மதுஹு அலைஹா. நிச்சயமாக ஒரு அடியான், ஒரு அல்லாஹுடைய அடியான் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசுக்கை, ஒரு சாப்பாட்டை அவன் சாப்பிடுகிறான் என்று சொன்னால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதோடு அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்கிறான். அவன் ஒரு பானத்தை குடிக்கிறான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு வார்த்தையை சொல்வதோடு அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை நாம் பயன்படுத்தாத இடங்களே கிடையாது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையினுடைய சராசரி வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன? அனைத்து புகழும் அனைத்து புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் தொழுவதற்காக வேண்டி நிற்கக்கூடிய நேரத்திலே அல் ஃபாத்திஹா என்கிற சூராவை நாம் என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். துவக்கம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டுதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான், வடிவமைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அது. இந்த வார்த்தை எதற்காக வேண்டியெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும், எந்தெந்த இடத்திலெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும், அதனால் நமக்கு என்ன நன்மைகள், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைய ஜும்ஆவினுடைய முக்கியமான கருப்பொருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அதை பயன்படுத்திய ஒரு சிலருடைய சரிதத்தை சொல்கிறார். நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டார் என்று சொல்லி, தூதராக அனுப்பப்பட்டார் என்று சொல்லி முதலாக மனித சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதம் நபிக்கு பின்னால், அபுல் பஷருக்கு பின்னால் வந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எண்ணற்ற துன்பங்களை சந்தித்தவர், எவ்வளவோ மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த ஒரு இறை தூதர். அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் கடைசியாக? நீங்கள் வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நம்முடைய பார்வையிலே ஒரு கப்பலை உருவாக்குங்கள், நம்முடைய பார்வையிலே ஒரு கப்பலை உருவாக்குங்கள். தண்ணீர் இல்லாத இடத்தில் கப்பல் உருவாக்க சொன்ன போது அல்லாஹ்விடத்திலே எந்த எதிர்கேள்வியும் அவர்கள் கேட்கவில்லை. கப்பலை உருவாக்க தொடங்குகின்றார்கள். மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இவனுக்கு பைத்தியம் முத்திவிட்டது, எந்த விதமான நீர் ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே கப்பலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எள்ளி நகையாடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் அவர்களிடத்திலே சொல்கிறான், ஃபஇதஸ்தவைத
أنت ومن معك على الفلك فقل الحمد لله الذي نجانا من القوم الظالمين. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை உருவாக்கி முடித்ததும் அல்லாஹ்வுடைய கட்டளை விடுகிறது, எல்லாவற்றையும் நீங்கள் கப்பலிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். கப்பல் புறப்பட தயாராகிறது. என்ன செய்ய வேண்டும்? ஃபகுலில் ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். யாரிடத்திலே கட்டளை? யாரிடத்திலே கட்டளை? அல்லாஹுவின் தூதர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பிக்கக்கூடிய கட்டளை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமி ஸாலிமீன், இந்த கேடுகட்ட இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கப்பலிலே ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வழி அனுப்பி வைக்கிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா விதமான சோதனைகளிலும் வெற்றி கொண்டவர். அல்லாஹுடைய ஹலீல், இறைவனுடைய உற்ற தோழர், இறைவனுக்கு மிக நெருக்கமானவர் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் எடுத்துச் சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். குழந்தை கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே நாம் மிகப்பெரிய செல்வமாக எண்ணக்கூடிய வாரிசு செல்வம் கொடுக்கப்படவில்லை. எனக்கு பின்னால் என்னுடைய கொள்கையை எடுத்துச் சொல்வதற்கு, என்னுடைய வழியை நிலைநாட்டுவதற்கு ஒரு மில்லத், ஒரு வாரிசு இல்லையே. அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கூத்தாடி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பே எனக்கு சாலிஹான மக்களை தா, எனக்கு சாலிஹான மக்களை தா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக கொடுக்கிறான். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகின்றார்கள் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், எனக்கு வயது மூத்த சந்தர்ப்பத்தில், அலல் கிபர், எனக்கு வயது மூத்த சந்தர்ப்பத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வாரிசாக தந்தானே அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா, அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். ஒரே வார்த்தை, எல்லாவற்றுக்கும் உள்ளடக்கிய அனைத்தையும் அல்லாஹுவுக்கு நன்றியை எடுத்து காட்டக்கூடிய அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உச்சரித்த வார்த்தை. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காரியத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்கின்றான், வலக்கது ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, வலக்கது ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை கொடுத்தோம். இல்ம் என்று சொன்னால் என்ன? அறிவு, ஞானம். இந்த உலகத்திலே அல்லாஹு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய கல்வி ஞானம். அந்த கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறினார்கள். இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஜின்களை வரை வசப்படுத்தி வைத்ததாக, ஜின்களை வரை வசப்படுத்தி வைத்ததாக, பறவைகள் அவர்களுடைய அந்த சபையிலே அலங்கரிக்க கூடியதாக, எந்த நேரத்தில் எதை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்கப்படாத ஆட்சியும் அதிகாரமும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வகாலா, அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள். யாரு? தந்தையும் மகனும், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், அவர்கள் இரண்டு பேருமே சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், எங்களை முஃமினான அடியார்களாக வாழ வைத்த சிறப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். ஒரே வார்த்தை, அவ்வளவுக்கும் எல்லா விதமான அருட்கொடைகளுக்கும் பதில் சொல்வதற்கு, நன்றி சொல்வதற்கு அவர்கள் கண்டுபிடித்த ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நாம் எப்போது பயன்படுத்துகிறோம்?
நாம் எப்போது பயன்படுத்துகிறோம்? நம்மிடத்திலே யாராவது நலம் விசாரிக்கிறார்கள், நல்லா இருக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆமா இருக்கேன், ரொம்ப சுகமா இருக்கேன் சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை. என்ன நோய் இருந்தாலும், என்ன பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பட்டு கொண்டிருந்தாலும், வியாபாரங்கள் நஷ்டத்தில் இருந்தாலும், நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருப்திப்படக்கூடிய வார்த்தை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்றார்கள், பாருங்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சந்தித்தால், நோயாளியை சந்திப்பது என்பது என்னது? சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய சுன்னா. அதிலே கூட நாம் இப்போது என்ன செய்கிறோம்? பட்சபாதத்தை பார்க்கிறோம். எப்படி? எனக்கு வேண்டப்பட்டவனா ஓடோடி போவேன், ஓடோடி போய் எப்படி இருக்கீங்க விழுந்து விழுந்து கவனிப்பேன், அவனுடைய நோய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வேன். வேண்டப்படாதவனா, இவன் மேல் கொஞ்சம் கோபம் இருக்கிறதா, அந்த பக்கமே நான் எட்டி பார்க்க மாட்டேன். இல்லையா? இதுதான் சுன்னத்தை பேணுகிற விதமாக மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இல்லை. எதிரியாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, என்னோடு சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குடும்பக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நோய் விசாரிக்க வேண்டியது, ஒருவருக்கு நோய் என்று சொன்னால் அறிந்தால் விசாரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ரஆ ஸாஹிப பலாஇன், அல்லாஹ்வினால் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை, அல்லாஹ்வினால் கடுமையான நோயினால் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அன்றைக்கு இல்லாத எவ்வளவோ நோய்கள், எத்தனையோ நோய்கள், ஆளை கொல்லக்கூடிய நோய்கள். அப்படிப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு நாம் போகிறோம் என்று சொன்னால், உதவி செய்வதற்கு போகிறோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே நமக்காக வேண்டி ஒன்று உண்டு, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதுண்டு. அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக இஷ்ஃபி ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா. அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் நமக்காக வேண்டி சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம்ம பத்தலாக பிஹி. இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையான நோயிலிருந்து என்னை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இப்பேற்பட்ட கொடூரமான ஒரு நோய் எனக்கு இல்லை. அல்லாஹ் அதை தராமல் இருக்கட்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்தானே, அவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த வார்த்தையை உதிர்த்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறானாம்? அந்த நோயிலிருந்து அவனை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த நோயிலிருந்து அவனை இதெல்லாம் எப்படி நடக்க வேண்டும்? இஹ்லாஸோடு. எப்படி நடக்க வேண்டும்? இஹ்லாஸோடு. ஒரு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு, என்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டிய சொல்லாக அந்த ஒரு சொல்லை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறார். இல்லையா சகோதரர்களே? இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஃலலுத் துஆஇ அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு மறந்து இருக்கிறோம். அஃலலு திக்ர் என்று சொன்னால் என்ன? பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சதற்கு முன்னால இமாம் உட்கார்ந்து அஃலலு திக்ர்னு சொல்லுவாரு, எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை என்றதா? அது இல்ல. அஃலலு திக்ர் அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே மிகச் சிறந்த நினைவு கூறுதல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான். எந்த நேரத்தில் நம்முடைய தலையில இருக்கணும், மண்டையில இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை நம்முடைய ஈமானை அதிகரிக்கும். ஜத்திது ஈமானக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், உங்களுடைய ஈமானை அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருங்கள், அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். எப்படி? கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த சொல்லை கொண்டு, அந்த திக்ரை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அஃலலு துஆஇ, துஆக்களிலே மிகச் சிறந்தது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை தான். அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை தான் துஆக்களிலே மிகச் சிறந்தது. அதனால் தான் துஆக்கள் துவங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று நிறைய துஆக்கள் துவங்குகிறது. அதற்கு ஒரு சில உதாரணங்கள் வேண்டுமானால் நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட உதாரணங்கள்? அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மலாயிக்கத்துகள்
இறைவனுடைய மலாயிக்கத்துகள் அவர்கள் யல்தமிசூன அஹ்லல் திக்ர், அவனை நினைப்பவர்களை தேடி நடப்பார்கள். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களை தேடி நடப்பார்கள். யாராவது திக்ர் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை கண்டால், இறைவனை பற்றி நினைக்கக்கூடியவர்களை கண்டால், அல்லாஹுவை புகழக்கூடியவர்களை கண்டால், தக்பீரை முழங்கக்கூடியவர்களை கண்டால், அவர்கள் அங்கே எல்லாவரையும் கூப்பிடுவார்களாம். கூப்பிட்டு அவர்கள் என்ன செய்வார்களாம்? தஸ்பீஹிலே பங்கெடுப்பார்களாம். அல்லாஹ்விடத்தில் திரும்பி போகும்போது இறைவன் கேட்பாராம், என்னுடைய அடியார்கள் என்ன சொன்னார்கள்? சொல்லும் போது அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள், யுஸப்பிஹூனக வயுகப்பிரூனக வயுஹம்மிதூனக வயுமஜ்ஜிதூனக. அவர்கள் உன்னை புகழ்ந்தார்கள், அவர்கள் உன்னை தக்பீர் சொன்னார்கள், உன்னை சுப்ஹானல்லாஹ் என்று வாழ்த்தினார்கள். அவர்கள் உன்னை தம்ஜீத், அல்லாஹ்வே நீதான் எல்லாவற்றையும் உடையவன் என்று அவனையே சார்ந்திருப்பதாக சொன்னார்கள். உடனே அல்லாஹ் திரும்ப கேட்பானாம், அப்படியா? அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? இன்றைக்கு பார்ப்பதற்காகத்தானே மனித கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலில் செருப்பில்லாமல் இறைவனை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட்டம் என்ன செய்கிறது? ஓடி 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 மலை மலையாக ஏறி இறங்குகின்றார்கள் இறைவனை தரிசிப்பதற்கு. இறைவனை தரிசிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அந்த மலக்குகள் சொல்வார்களாம், இல்லையா அல்லாஹ், அவர்களை உன்னால் காண முடியாது, அவர்களுக்கு உன்னை காண முடியாது. சொல்லும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், அப்படியானால் உஷ்ஹிதுக்கும், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன்னி கத் கஃபர்து லஹும், நான் இவர்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன். இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய ஒரு தோழரை அழைத்து சொல்கின்றார்கள், இன்னி லவ் ஹத்திசுக. இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் தன்னுடைய தோழரை அழைத்து சொல்கின்றார்கள், உனக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன், அந்த வார்த்தைகள் நாளை மறுமையிலே உனக்கு பயன்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஅலம் அன்ன கைர இபாதல்லாஹி யௌமல் கியாமத்தி அல் ஹம்மாதூன். நாளை மறுமையிலே அல்லாஹுவிடத்திலே மிகச் சிறந்த அடியார்கள் யார் என்று கேட்டால் அல் ஹம்மாதூன், இறைவனை ஹம்து செய்து கொண்டு புகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள், இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் யாரு? நாளை மறுமையிலே மிகச் சிறந்தவர்கள். ஹம்மாதூன் என்று சொன்னால் என்ன? அல்லதீன யுக்ஸிரூனல் ஹம்துலில்லாஹி தஆலா, அல்லாஹுவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் மூலம் அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருந்தார்களே, அந்த மக்கள் தான் என்று அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மீண்டும் பாருங்கள் சகோதரர்களே, நாம் நிறைய இடத்தில் இதை பயன்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட பயன்பாடுகள்? நௌம், தூக்கத்தினுடைய நேரத்தில் நாம் தூங்க போகிறோம். தூக்கத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை உண்டு. அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தையே, என் கையெல்லாம் காய்த்து போய்விட்டது, நான் கடுமையாக கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஒரு பணியாளை தாருங்களேன் என்று சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளுக்கு அளித்த வாக்குறுதி என்ன தெரியுமா? அதைவிட மிகச் சிறந்ததை நான் தரட்டுமா, அதைவிட மிகச் சிறந்ததை நான் தரட்டுமா என்றால், நீயும் உன் கணவரும் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் உது செய்து கொண்டு படுக்கையில் இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவையும் 100ஆக திகைத்து விட்டால் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். அவன் அதைவிட சிறந்ததை உங்களுக்கு தருகிறான். உனக்கு நான் ஒரு அடிமையை தருவதை விட அது சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்த சொல்லும் போது, கண்ணியமிக்க சகோதரர்களே, சின்ன ஒரு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், தூக்கத்திலே ஒருவன் நல்ல கனவை காண்கிறான். தூக்கத்திலே ஒருவன் என்ன செய்கிறான்? நல்ல கனவை காண்கிறான். நல்ல கனவை காண்கக்கூடிய நேரத்தில் இதா ரஅ அஹதுக்கும் ருயா யுஹிப்புஹா, அவன் விரும்பக்கூடிய ஒரு கனவை காண்கிறான். நல்ல ஒரு கனவு, நல்ல பொருளாதாரம் அதிகரித்தது மாதிரி, இல்ல யாருக்கோ உதவி செய்தது மாதிரி, இல்ல நல்ல ஒரு இடத்திலே போய் நின்று அழகான சில காட்சிகளை பார்த்த மாதிரி எல்லாம் நிறைய கனவுகள். நமக்கு நன்றாக நல்ல கனவுகள் வந்தால் அவன் என்ன செய்யட்டும்? ஃபல்யஹ்மதில்லாஹ்
அலைஹா, அதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும், அடுத்தவர்களிடத்திலே அந்த கனவை பற்றி சொல்லவும் செய்யட்டும். கெட்ட கனவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை தடுத்தாங்க, கெட்ட கனவுகளை சொல்வதை தடுத்தார்கள். ஆனால் நல்ல கனவுகளை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நீங்கள் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று வாகனத்திலே நாம் ஏறுகிறோம், வாகனத்திலே ஏறக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் துஆவை கற்று வைத்திருப்போம். ஒருவேளை துஆக்களை கற்று வைத்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி வாகனத்திலே ஏறிவிட்டு சுப்ஹானல்லதீ ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் துஆக்களை எல்லாம் கற்று வைத்திருப்போம். நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் சாத்தியமில்லாததாக நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஷைத்தான் அதை அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டான். இல்லை, நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று திரும்ப சொல்லுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு விட்டால், அந்த துஆவை சொல்லிவிட்டு முடித்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த துஆவுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று 3 மட்டமும், அதே போன்று சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று 3 முறையும் அவர்கள் அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுவார்கள், அல்லாஹுவை புகழுவார்கள் வாகனத்தில் ஏறி இருந்தால். இதுவும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், அதற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையாவது சொல்ல வேண்டும். இவ்வாறு சொன்னால் அதற்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்றாவது சொல்ல வேண்டும். நான் முதல்ல சொன்ன ஹதீஸ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை அல்லாஹ் பொருத்தப்பட்டுக் கொள்கிறான். ஆனால் அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறானாம், உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவனுடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். இப்ப இறைவன் அவனை புகழுவதையும் அவனை நாம் நெருங்குவதையும் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், நாம் அவனை புகழுவதையும் அவனை நாம் நெருங்குவதையும் ஆசைப்படுகிறான். நாம் அவனை நெருங்க தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு முடம் தான் நெருங்குகின்றீர்கள், ஒரு சான் தான் நெருங்குகின்றீர்கள், அல்லாஹ் ஒரு முடம் நெருங்குவான். நீங்கள் அவனிடத்திலே நடந்துதான் செல்வீர்கள், அல்லாஹு ஓடி வருவான் உங்களை பார்க்க என்று சொல்லி. இந்த அளவுக்கு நாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விடாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவை பற்றி சொல்லும் போது நமக்கு இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னாலே வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கோட்டை விடுகிறோமா இல்லையா? கோட்டை விடுகிறோமா இல்லையா? ஜும்ஆவை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோமா இல்லையா? தொழுகையை மட்டும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறோமா இல்லையா? நிச்சயமாக உண்டு. ஆனால் சகோதரர்களை, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கோட்டை விட்டு விட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு மறந்து விட்டீர்கள் அல்ல, வேண்டுமென்றே நீங்கள் அப்படியே ஆக்கி விட்டீர்கள். அதே போன்று நாம் என்ன செய்கிறோம், இந்த ஒரு சின்ன வார்த்தையும் சொல்வதற்கு ரொம்ப கூச்சப்படுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் நமக்கு திருப்தியை பெற்றுத் தரும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான விஷயங்களிலே ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. அடுத்து ரமதான் மாதம் வந்து கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதம் நம்மை நோக்கி வருகிறது. புதிய புதிய ஆட்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல ஓடி ஓடி வருவார்கள். அவர்கள் அந்த நேரத்துக்கு தங்களுடைய தொழுகைகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்திலே கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாக இருப்பார்கள். ஷைத்தான் அவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பான். அந்த நேரத்தில் ஓடோடி வருவார்கள். ஆனால் மற்ற நாட்களிலும் நீங்கள் அதை தவறவிடக் கூடாது சகோதரர்களே. சின்ன சின்ன விஷயங்கள் கோட்டை விடுவதனால் நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது சகோதரர்களே. கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நஷ்டத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ், அன்றே நான் செய்திருக்க கூடாதா? சின்ன விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சுன்னாக்களை நிறைவேற்றக்கூடிய மக்கள் நாளை கொடுக்கப்படக்கூடிய அந்த மகத்தான அருட்கொடைகளை பார்க்கும் போது, யா அல்லாஹ், நானும் செஞ்சிருக்க கூடாதா நினைக்க வேண்டியது வரும். ஆகவே அந்த நேரத்தில் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த கை சேதத்தை அல்லாஹ் இல்லாமல் செய்வானாக. இப்போதே அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியம் மிகுந்த சகோதரர்களே, நாமெல்லாம் ஷஅபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதம் ஏது? ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்களாம், ஷஅபானுடைய மாதத்தில் நிறைய நோன்பு நோற்பார்கள். அடுத்து ரமலானுடைய மாதம், விடாமல் நோன்பு நோக்க வேண்டிய 30 நாளும் நோன்பு நோக்க வேண்டிய மாதம். ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்களாம், அதிகமாக நோன்பு நோற்பார்களாம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவங்க விடவே மாட்டாங்களோ என்று தோணக்கூடிய அளவுக்கு. அதே போல ஷஅபானுடைய இறுதி நாட்கள் வந்தால் நோன்பே நோக்க மாட்டாங்களான்னு தெரியக்கூடிய அளவுக்கு விட்டுருவாங்க. இப்படி ஒரு நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார். உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்து யா ரசூலுல்லாஹ், நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்து ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, அதற்குரிய காரணம் என்ன? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ. மக்கள் அசரத்தையாக இருக்கக்கூடிய மாசங்களில் ஒன்று அது. மக்கள் இந்த ஒரு மாதத்தை பற்றி பெரிய அளவுக்கு கவனிப்பில்லாமல் இருக்கிறார்கள், அசரத்தையாக இருக்கின்றார்கள். பைன ரஜப் வ ரமலான், இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கிறது. ரஜப் என்பது புண்ணியமாக்கப்பட்ட மாசங்களில் ஒன்று. ரமலான் என்பது திருமறை குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில் என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? ஒரு அடியானுடைய ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. நம்முடைய எல்லாம் அமல்கள் இந்த ஒரு வருஷமா செஞ்சிருப்போமா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசு புதுசா தொலை வருவாங்களே ரமலான் ஆகும், அவங்களுக்கு இல்ல, முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹுடைய இபாதத்தை விடாமல் செய்த நல்லடியார்கள் இருப்பாங்களா இல்லையா? அவர்களுடைய அமல்கள் என்ன செய்யப்படுமா? அல்லாஹுக்கு முன்னிலையில எடுத்து காட்டப்படும். எடுத்து காட்டப்படக்கூடிய நாள். அந்த மாதத்தில் ஒரு நாள் இது நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறையும் சொல்லியிருக்காங்க, ஒரு நாளையிலும் என்ன செய்வார்களாம், மலாயிக்கத்துகள் அவர்களுடைய அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டியூட்டி உண்டு. காலையிலிருந்து அசர், சுபுகிலிருந்து அசர் வரை ஒரு பேட்ச், அசரிலிருந்து சுபுகு வரை இன்னொரு பேட்ச். இப்படி வந்து மலாயிக்கத்துகளுக்கு அல்லாஹ் உலகத்திலே அவர்களுக்கென்று சில பணிகளை கொடுத்திருக்கிறார். அந்த பணிகளில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பணியும் உண்டு. அவர்கள் திக்ரு செய்பவர்களை தேடி நடப்பார்கள். இப்ப இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதற்கு ஒரு காலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். எதை சொன்னானோ அது மட்டும் செய்யக்கூடிய மலக்குகளுடைய கூட்டம் அது. அந்த கூட்டம் அசருக்கு என்ன செய்வார்கள், போய் சேரும்போது அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவன் தெரியாதவன் ஒன்றும் அல்ல, அவன் நம்மை அணு நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். ஆனால் இறைவன் மலக்குகளத்தில் கேட்பானாம், என்னப்பா செய்றாங்க அவங்க? கேட்கும் போது மலக்குகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், அவர்கள் தொழுகையில் இருந்தான். அசருடைய தொழுகை முடிச்சு விட்டுட்டு போறாங்க, அவர்கள் தொழுகையில். சுபுகுடைய தொழுகையை முடிச்சு விட்டுட்டு போறாங்க, தொழுகையில் இருந்தான். இது யாருக்கு சொல்லுவாங்க? தொழுகையில் வந்தவர்களுக்கு அல்லாஹு யாருக்கு அருள் செய்தானோ அப்பேற்பட்ட நல்லடியார்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்தானதொரு பாக்கியம். அதே போன்று வாரத்திலும் உண்டு. வாரத்திலும் வியாழக்கிழமைகளில் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுவுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும். அதே போன்று வருடத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஷஅபானுடைய மாதத்தில் ஒரு நாள் அனைத்து
அனைத்து அமல்களும் எடுத்து காட்டப்படுகிறது. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்னி உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன், என்னுடைய அமல்கள் அல்லாஹுவுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அல்லாஹு இந்த ஷாபான் மாதத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஆனால் மக்கள் இதிலே அசிரத்தையாக இருக்கின்றார்கள். நிறைய நோன்புகள் நோக்கலாம் இந்த மாதத்தில். ஆனால் ஒன்றே ஒரு காரியம் மட்டும் விளக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன? இந்த மாதிரி ஹதீசுகளை கேட்டுவிட்டு ஒரு கூட்டம் என்ன செஞ்சு தெரியுமா? அதை ஒரு பரிமிதப்படுத்தி கொண்டு வந்தான். ஷாபான் 15 அன்னைக்கு மட்டும் நோன்பு நோக்கணும், ஷாபான் 15 அன்னைக்கு மட்டும் நோன்பு நோக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சு அதை சுருக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திச்சு. அன்னைக்கு மட்டும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்துல சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணுமா இல்லையா? எப்படி? ஆஷூராவுடைய நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக வேண்டி யூதர்கள் பிடித்த அந்த நோன்பை பிடிக்க சொன்னார்கள். 9ம் 10ம் வேண்டுமானால் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். குறிப்பிட்டு அழகான முறையில் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? அது மாதிரியான ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் ஷஅபானுடைய 15 அன்று நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற செய்தியாக இல்லை. ஆனா என்ன செய்தி இருக்கு? நான் சொன்ன செய்தி, ஷஅபான் மாதத்தில் அவர்கள் நிறைய நோன்பு பிடிப்பார்கள். பல நோன்புகள் இப்போ எல்லா மாசமும் பிடிக்கிற மாதிரி 13, 14, 15 திங்கக்கிழமை வியாழக்கிழமை இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுல ஷாபான் 15 வந்தா பிடிச்சாலாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்டு நாம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிடிக்க முடியும். அதனால ஷஅபான் 15க்கு மட்டும் நோன்பு பிடித்து, அதே போன்று அதாவது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அதுல, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அதுல வருது. என்ன அப்படின்னா, யார் ஒருவர் ஷஅபானுடைய பாதியில் நோன்பு நோற்று அந்த இரவில் 100 ரக்காத்து தொழுகிறாரோ, அந்த இரவில் என்ன செய்யணும்? 100 ரக்காத்து தொழுகிறாரோ, அப்படி தொழும்போது முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூராவை 10 தடவை ஓதுகிறாரோ, இப்படி எல்லாம் எந்த தொழுகையுமே ரசூலுல்லாஹ் காட்டித்தரல. இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட மௌதுஆன செய்திகள். ஒரு தொழுகைய 100 ரக்காத் தொழுகிறதுக்கு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. இரண்டாவது, ஒவ்வொரு தொழுகையிலையும் குல் ஹுவல்லாஹு 100 மட்டும் ஓதுங்க 10 மட்டும் ஓதுங்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. இது மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் அதற்கு இருக்கே தவிர ஹதீசுகள் ஆதாரபூர்வமானது இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரான அந்த மார்க்கத்தை பின்பற்றி அந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருந்து அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்குரிய நல்லொரு பாக்கியத்தினை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கும் உங்களுடைய அனைத்து பேருடைய தாய் தந்தையர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا توفنا مسلمين وألحقنا بالصالحين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى أكبر.